ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதில் வந்து நேற்று இதுன்னு நல்லா என்ன சொல்கிறது, ஒரு எப்பையும் விட ஒரு புதுசாக இந்த வாட்டியை ட்ரை பண்ணாங்க. எப்பையும் வந்து மிட்வீக் எடிஷன், அந்த எடிஷன், இந்த எடிஷன் போட்டு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையும் ஒரு பதட்டப்படுத்த வைப்பாங்க, வெளியே இருக்கிறவங்களையும் பதட்டப்படுத்த வைப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமாக பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொதப்புவாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி பண்ணலான்னு தான் தோணுது. நல்லா அந்த ஒரு ஜாக்லினோட ஒரு எலிமினேஷன் தவிர மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக போச்சு. இன்றைக்கி வந்து எங்களுக்கு எலிமினேஷன் சொன்னாங்க, எல்லோரும் வந்து சொல்லிட்டு போனாங்க. நல்லா கரெக்டாக இருந்துச்சு. ஜாக்லின் மட்டும் சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் கூட ஜாக்லின் வந்து இருந்தாலும் வந்து அது ஒரு திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, அன்ஃபேர் அடிப்பாங்களா, அது மாதிரி திடீர்னு யாருமே யோசிக்காதது பண்ணாங்க. ஜாக்லின் மட்டும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. மற்ற எல்லா எடிஷன் இது வந்து கரெக்டாக தான் போச்சு. அப்படி எல்லாரும் ஒரு சில பேர் யூகிச்சிருப்பாங்க. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் 50 பேர் வந்து யூகிச்சிருப்பாங்க, இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி, இவங்க தான் எலிமினேஷன் ஆவாங்கன்னு. அந்த மாதிரி யூகிச்சு தான் இப்போ எல்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த இந்த இது ஃபுல்லாக சீசன் ஃபுல்லாக நல்லா அந்த மாதிரி தான் போச்சு. அதே மாதிரி இன்றைக்கி இந்த வாரமும் போன வாரத்துலேருந்து ஆரம்பிச்சு போன வாரம் வந்து அவங்க வந்திருந்தாங்க, ஏற்கனவே எடுப்பிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து இவங்க வந்திருந்தாங்களா, மாறி இவங்க மிச்சம் இருந்து வந்திருந்தாங்களா, மாறி வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமாக கலகலப்பாக தான் போச்சுன்னு தான் சொல்லணும். உண்மைக்கே வந்து எப்பயுமே இப்படி இருக்காது. ஒரு பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு கடுப்பாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சுலாம் ஃபஸ்ட் சீசனு, செகண்ட் சீசன், ஒரு 7 சீசன் வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரில. ஆனால் இந்த சீசன் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு ஓரளவுக்கு கலகலப்பாக தான் போச்சு. ஏன்னா பெரும்பாலும் வந்து எல்லாம் வந்து சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறது தான் பார்ப்பாங்க. ஒரே அழுகாட்சியாக இருக்கிறத பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது சில நேரங்களில் இருக்கலாம், அதுக்காண்டி ரொம்ப இருக்கக்கூடாது இல்லையா. அது மாதிரி நல்லா இந்த வாட்டி அது ஒரு ஒரு காமெடி, ஒரு சண்டை, அப்புறம் வந்து ஒரு அழுகை, ஒரு ரொமான்ஸு, இப்படியே போன மாதிரி போகும் பார்த்தீங்கன்னா படம். அந்த மாதிரி தான் இந்த வாட்டி போச்சுன்னு தான் எனக்கு தோணுது. பட் எப்பயுமே வந்து யாருமே அந்த மாதிரி இருக்காது. ஏதோ ஒன்றா அப்படியே ஒரு கஷ்டமாகவே தான் கொண்டு போவாங்க. அப்புறம் சில டிவியில் வந்து போடுவாங்க, ஒரே அழுகாட்சி நாடகமாக போடுவாங்க. அந்த சேனலை வச்சாவே வந்து அழுதுட்டு இருப்பாங்க, உட்காந்து ஈன்னு அழுவாங்க. இந்த வாட்டி வந்து இதிலே இருந்துச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து அவங்க வந்து அப்படியே மாறிடுவாங்க, அவங்கள மாற்றிடுவாங்க. ஏதோ ஒன்று அப்படியே மாறிடும். அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஏதோ ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த வாட்டி மாறிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா அந்த வாட்டி ஒரு சிறப்பான இது நடந்துச்சு. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. என்னுடைய கணிப்புக்கு வந்து முத்துக்குமாரன் வந்து வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரன்னர் ஆகிறதா வந்து யாருன்னா சௌந்தர்யாவா, இல்லை ரயானா, இல்லை விஷாலா, பவித்ராவான்னு தெரில. அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு புரியல. ஏன்னா முத்துக்குமாரனுக்கு வந்து அதிகமான இது இருக்குது, சப்போர்ட் இருக்குது, வெளியே சப்போர்ட்டு. அவர் வேணால் சொல்லலாம், அவர் வேணால் உள்ளே போய் சௌந்தர்யா வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அவர் வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம். எனக்கு வந்து எப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு ஒத்துக்காமல். ஆனால் அவருக்கு வந்து இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ பேச்செல்லாம் நம்மளே பார்க்குறோம். எவ்வளோ சமூக வலைதளங்களில் எவ்வளோ இடங்களும் பார்க்குறோம். முத்துக்குமாரன் ஆர்மிங்கிறவங்க ஒருத்தர் வந்து முத்துக்குமாருக்கு ஆதரவு பாட்டு போடுறாரு. முத்துக்குமாருக்கு என்னென்னமோ பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் அது வந்து சௌந்தர்யா ஒத்துக்கிட்டாங்க, அவர் ஒத்துக்கலை. அதுக்கு தான் எனக்கு அவரை எனக்கு அவரை வந்து அவர் மேலே உள்ள இது வெறுப்புன்னா அதுதான் காரணம். ஏன் நீ பொய் சொல்லாமல் எந்தன வெள்ளாடு, தமிழ்னு பேசுகிற ஏன் பொய் சொல்கிறதுன்னு நான் சொல்லுவேன். எவன் தமிழன் பொய் சொல்லி விளாண்டான்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாருங்கள், யாருமே பொய் சொல்லி, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள்னு சொல்லி வர்ற யாராருன்னா பொய்யில் அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இதே வேணால் வெளியாளுங்களை வந்து இங்கே வந்து அரசியல் பண்ணுவாங்கன்னா ஏதாவது பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரும் வந்து அந்தளவுக்கு பொய் சொல்லி தமிழ்நாட்டு தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் யாரும் பொய் சொன்ன மாதிரி தெரில எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா, நம்ம பேரில் யாரும் பேரும் சொல்ல தேவையில்லை, பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தெரியும். சில பேர் ஆனால் சொல்லுவாங்க இவங்க இதை வந்து பொய் சொல்லாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து உண்மையாக தான் இருக்கும். சில பேர் தமிழன் சொல்லுவாங்க, அவங்க வந்து சொல்கிறது வந்து உண்மையாக தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அது மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து கரெக்டாக தான் பண்ணோம். நீங்கள் வந்து அதனால் வந்து அவர் சொன்ன அந்த விஷயந்தான் ஒத்துக்கிட்டு, ஆமாம் எங்களுக்கும் இருக்குது, அவருக்கும் சப்போர்ட், ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது. சௌந்தர்யாவோட அதிகமாக சப்போர்ட் இருக்கும். ரயான்லாம் வந்து நம்ம ரயான்லாம் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ரயான் யாருன்னு தெரிஞ்சுன்னா ஒரு 10 பேர் கூட தெரிஞ்சிருக்காது இத்தனை வருஷத்தில்.
இல்லைங்களா? விஷாலையும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பவித்ரா கூட தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பவித்ரா தெரிஞ்சிருக்கும், ஜாக்லின் தெரிஞ்சிருக்கும், மற்ற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சௌந்தர்யா தெரிஞ்சிருக்காது. மற்ற 4 பேரை வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. 3 பேரை வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. மற்ற இவங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். முத்து நல்லா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், பவித்ராவும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணாங்க பிஆர் டீமு, அதெல்லாம் சும்மா போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணுறாங்க, அவ்வளோதான் நான் எனக்கு அதுதான் தோணுது. பிஆர் டீம் ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியணும்ல வெளியே நான் இன்னார் யாருன்ட்டு, அதனால பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் எனக்கு தோணுது மக்களே. மற்றபடி வந்து அவங்க வச்சது தப்பு, இவர் வைக்கலன்னு சொல்கிறது வந்து இவர் வைக்கலன்னு சொல்கிறது தான் தப்பு. இவர் வச்சிருப்பார் தான் எனக்கு தோணுது. ஆனால் ஏன்னா வைக்காமலாம் இருக்க மாட்டார். இவருக்குன்னு எப்படி இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய பிரபலமான தான் முத்து வந்து. அது மாதிரி பவித்ராவும் நல்ல பிரபலமான அவங்க தான். மற்ற 3 பேர் கூட அந்தளவுக்கு நம்ம யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அப்புறம் தான் இன்றைக்கி ஒரு ஆளாக பார்த்துருப்போம். இவங்களெல்லாம் வந்து மொத்தத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. சரி எப்படியோ நாளைக்கு முடிய போகுது. நம்ம இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிடும். பார்த்துக்கலாம் யார் வின்னர், யார் ரன்னர், யார் இது செகண்ட் ப்ளஸ், தேர்ட் ப்ளஸ், ஃபோர்த் எல்லாம் பார்த்துடலாம். ஓகே மக்களே, என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, நன்றி, வணக்கம்.